ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதத்தில் தமிழக அரசு சார்பில் வந்த வேலைவாய்ப்புகள் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாதிரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ மறக்காமல் அந்த பேஜ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் இந்த மாதத்தில் பல்வேறு புதிய வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. ஒன்பது பார்க்கலாங்க. ஸோ முதல்ல டிஎன்பிஎஸ்சி, அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 29/7/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றி நம்ம மக்கள் சேவை யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக 26 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் டெப்டி கலெக்டர் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டிருக்காங்க, டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் போன்ற பதவியெலாம் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக எஸ்சி எஸ்டிக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க டெப்டி கலெக்டருக்கு, மீதி இருக்க பதவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா பதவிக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் ஒரு சில பதவிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரிமை யாருக்கா பண்ணால் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் முடித்தவங்க, செகண்டுக்கு பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி முடித்தவங்க, அந்த மாதிரி ஒரு சில பதவிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் இனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதிக்குள்ள. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/8/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். எக்கச்சக்கமான பதவிகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மைன்ஸ் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க, மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ரேடியோ சூப்பர்வைசர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டிராஃப்ட்மேன் ஆஃபீஸர். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து. மொத்தமாக 839 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பதவிக்கு 18, ஒரு சில பதவிக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் விட்டுங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, பிஇ பிடெக்லாம் முடித்தவங்க, ஒரு சில பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது. பேப்பர் 2 உங்கள் சப்ஜெக்ட் பேப்பராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கும் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் இருக்க பாருங்கள், மகளிர் திட்டம். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கடைசி தேதி 31/7/2026 அப்ளை பண்ண பாருங்கள். மெயில் மூலமாக, போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணாவே போதுமானதுங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் கடைசி தேதிக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இணைய கல்விக் கழகம் அங்கேருந்து அலுவலக உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 10th ஃபெயில், 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ஜெராக்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழக இந்து சமய அறநிலையத்துறையில் அறங்காவலருக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1200 கோவில்களில் வேலையை இருக்குது.
பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர், நிர்வாக திட்ட அறங்காவலர் போன்ற பல்வேறு பதவி கொடுத்துருக்காங்க. இது வந்து வேலை கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து ஒரு பணி மாரி நீங்கள் வந்து அந்த கோயில் நிர்வாகத்துறை மொத்த பொறுப்பு உங்களுக்கு தான். ஒரு சில பதவிக்கு வந்து 22/7/2026 கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது 8ஆம் மாதம் கடைசி தேதி. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக டேரெக்டாக அப்ளை பண்ணலாம், அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாங்க. கல்வி தகுதி கிடையாதுங்க, இந்து மதத்தை சார்ந்தவங்க ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கடைசி தேதிக்குள்ளே ஓகே. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் குழந்தை பாதுகாப்புத்துறை இருக்க பாருங்க, அங்கேருந்து வேலையை பறிவிச்சிருக்காங்க. முதல்ல பாதுகாப்பு அலுவலர் கேட்டிருக்காங்க, நிறுவனம் சாரா 2 வேக்கன்சி. உங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதாவது சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சைக்காட்ரிக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் முடிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. கிராஜுவேட் டிகிரி அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 27,804 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 25/7/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்க. சேம் டிஸ்ட்ரிக்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் வந்து கேட்டிருக்காங்க. டிடிஎஃப் ஃபார்ம் அப்படின்றது 35,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி 23/7/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷன் வச்சியா ஸ்கீம் மூலமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சமூக பணியாளர் அப்படின்ற ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18,536 ரூபாய். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே சொன்ன பாருங்க, சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஏதாச்சும் ஒன்று இளங்கலை பட்டம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி ஸோ கொடுத்துருக்காங்க 18/7/2026 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டம் அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சமூக நலத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 20/7/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ பல்நோக்கு உதவியாளர் வந்து கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ 35 வயசுக்குள்ளே இருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது, 3 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டம் சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்தவங்க, எம்ஏஆர் எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி 27,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கரை கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது, ஒரு வேக்கன்சி. இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. 4/8/2026 அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 20/7/2026 அப்ளை பண்ண பாருங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் 2 வேக்கன்சி, 63,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. ஏஎன்எம் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 வேக்கன்சி. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 5 வேக்கன்சி. ஆல்மோஸ்ட் ஒரு டீசென்டான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக டேரெக்டாகவோ அப்ளை பண்ண பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து ஸோ கேஸ் ஒர்க்கர், அதுக்கப்புறம் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைல்டு ஹெல்ப்லைனுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கல்வி தகுதி சோஷியல் ஒர்க், கவுன்சில், சைக்காலஜி அந்த மாதிரி பதவிகள் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்ட சமூக நலத்துறையில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 24/7/2026 மெடிக்கல் ஆஃபீஸர் 3 வேக்கன்சி, ஸ்டாஃப் நர்ஸு 10 வேக்கன்சி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 19 வேக்கன்சி, லேப் டெக்னீஷியன் 12 வேக்கன்சி, ஃபார்மசி 2, ஏஎன்எம் 26, அர்பன் ஹெல்த் மேனேஜர் 2 வேக்கன்சி, சைக்கார்டிஸ்ட் 2 வேக்கன்சி, டிரைவர் 1, அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 1, மொத்தமாக 82 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் எங்கே இருந்தால் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சுகாதாரத்துறையில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 22/7/2026 பதவியை பொறுத்த வரைக்கும் ட்ரௌமா கேர் ரெஜிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பி கேட்டிருக்காங்க. இயர்லி இன்டர்வென்ஷன் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதான் 3 பதவி. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையில் திரும்ப வேலைவாய்ப்பு 23/7/2026 கடைசி தேதி. தேட்டர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. பிளட் பேங்க் கவுன்சிலர்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், தோபி, அப்புறம் வந்து டைட்டிஷியனுக்கான வேலைவாய்ப்பு, ரேடியோகிராஃபருக்கான வேலைவாய்ப்புலாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் குழந்தைகள் நலத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு. ஸோ பாதுகாப்பு அலுவலர் கேட்டிருக்காங்க, சமூக பணியாளர், அதுக்கப்புறம் சமூக பணியாளர் வேக்கன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களுக்கு சூப்பர்வைசருக்கான வேக்கன்சி, மேற்பார்வையாளர், கேஸ் ஒர்க்கருக்கான வேக்கன்சி 12th கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அரியலூர் மாவட்டத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கே இந்த வேலைவாய்ப்பு அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதாவது ஆர்டலிஸ்ட் கேட்டிருக்காங்க, பாதுகாவலர், துப்புரவு பணியாளர், அதுக்கப்புறம் பல்நோக்கு சுகாதார பணியாளர், நடமாறும் மருத்துவ வாகன கிளீனர் அந்த வேலைவாய்ப்பு. ஸோ கடைசி தேதி நாளைக்கு அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு சுகாதாரத்துறை உனானி டாக்டர் கேட்டிருக்காங்க. உனானியில் ஃபார்மசி, அதுக்கப்புறம் ஃபார்மசிக்கான வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் சென்னை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஒர்க்கர், யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க் கேட்டிருக்காங்க, லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து கேட்டிருக்காங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சோஷியல் ஒர்க்குக்கு 30 வயசு. சோஷியல் ஒர்க் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். யூடிசிக்கு வந்து கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எல்டிசிக்கு 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் டேம்பால் இருக்க பாருங்கள், தமிழ்நாடு மெடிசன் பிளானட் ஃபார்மாம் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன் லிமிடெட். கடைசி தேதி 17/7/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் மேனேஜர், கன்சல்டன்ட், அக்கௌண்ட் மேனேஜர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், சிஸ்டம் அனலிஸ்ட், ஐடி அசிஸ்டன்ட் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ தமிழக அரசு சார்பில் இப்போதைக்கு இந்த வேலைவாய்ப்புகள் வந்திருக்குங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் நிறையா ஜாப் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வேணும் பண்ண மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ மேக் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.